நமஸ்காரம். வைகுண்ட ஏகாதசி இதனுடைய மகிமை என்னன்னா, பிரதி வருஷம் மார்கழி மாதம், மார்கசீரிஷம்னு சமஸ்கிருதத்தில், மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை நாம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அசுரனை கொல்வதற்காக மகாவிஷ்ணுவானவர் தன் யோகமாயா சக்தியினாலே ஒரு தேவதையை படைக்கிறார். அவளுக்கு ஏகாதசின்னு பேர். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரையிலும் உள்ள 16 திதி தேவதைகள் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். அமாங்கிற தேவதை, அதனால அமாவாஸ்யை. இப்போ 11வது ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு தான், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தில் வாசல் திறக்கிறதா ஐதீகம். அதை நாம் சொர்க்க வாசல்ங்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது, மோட்ச வாசல் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் கோவிலிருந்து வெளியே வர்றா. வைகுண்ட வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சுவாமி புறப்பாடு வர்றச்சே எதிர்கொண்டு நாம் உள்ளே போகணும். அது ஜனக்கூட்டம், சௌகரியம், காலம் அப்படிங்கிறதுனால எல்லாம் மாறி இருக்கு. சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு வடக்கு திசையில் பெருமாள் ஆலயத்தில் அந்த வாசல் இருக்கும். அது வழியாக அன்னைக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ணணும். வெளியே வர்றது, கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதும் ஒரு நியாயம்தான். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பூர்ணமாக விரதம் பண்ணி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணி சொர்க்கவாசல் வழியாக உள்ளே போகணும் அல்லது வெளியே வரணும். ஆனால் வைகுண்ட ஏகாதசியில் பார்க்குற வாசலுக்கு மோட்ச வாசல்னு பேர். பிரதி வருஷம் தவறாமல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்கோ. நமஸ்காரம்.